விட வெட்கக்கேடான பேச்சு வேற எதுவும் இருக்க முடியாது. திமுகவிடம் மொத்தமாக கட்டுண்டு கிடக்கிறார் திருமா என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதை சொல்லுவதற்கு அவர் வெட்கப்பட வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியோட அளவுகோல் என்ன? அப்போ பிஜேபியோட நீ போய் சேர்ந்துடலாமே, நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்துடலாமே சார். இது என்ன சார்? திமுக இதை விட மோசமாக எவனாவது முட்டு கொடுக்க முடியுமா? இந்த அசிங்கத்தை பற்றி பேசும்போது நானே ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கணும். இது ரொம்ப அவலமான பேச்சு. தனிப்பட்ட முறையில் திமுகவிடம் ஏதோ காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் இப்படி பேச முடியும். இது என்ன பேச்சு? இது எவ்வளோ காட்டமா இல்லை வேற என்ன? நானே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த குடும்பம் தான் நீடிக்கும்னா அப்போ எதுக்கு நீங்கள் அரசியல் இருக்கீங்க? அப்போ எதுக்கு எடப்பாடி எதிர்த்தீங்க? நான் கேட்குறேன். அது எடப்பாடியே இருந்துட்டு போலாமே. எதுக்கு திராவிட மாடல் ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சியோட விழுமியங்கள் என்ன? அதை சொல்லுங்க. நானே ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றீங்களே, இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இல்ல கஷ்டம் நியாயப்படுத்துறீங்க. இருங்க நான் சொல்றேன், இது நியாயப்படுத்துறீங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நியாயம். உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு உங்களை கண்மூடித்தனமாக இன்னைக்கு திமுகவிடம் உங்கள் கட்சியை அடமானம் வைக்க செய்திருக்கிறது. என்ன பேச்சு இது? நான் கேட்குறேன், வேங்க வயல் இன்சிடென்ட்ல யார் வந்தாலும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவீங்களா? இதை விட அவல ஏதாவது உண்டா? கஸ்டடி டாஸை பத்தி பேசும்போது தான் அவர் சொல்றாரு, போலீஸ் சிஸ்டமே அப்படிதாங்க இருக்குது. ஏன் இது ரொம்ப அவலமான பேச்சுங்க. திரும்ப கம்ப்ளீட்டா சரண்டர் டு டிஎம்கேன்ற நான் பார்த்தேன். அந்த பேட்டியை நான் பார்த்தேன். என் வாயிலே துப்பாக்கியை வச்சாங்கன்றது. உங்க வாயில துப்பாக்கி வைக்கிறது பத்தி நீங்க பெருசா பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு அந்த அஜித்குமார் படுகொலையில யாரை எதிர்க்கணுமோ அவங்களை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்கும் பொழுது உங்க வாயில துப்பாக்கி வச்சாலும் போலீஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது?